வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மீல் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே கோயம்பேடு இதில் பார்த்துருப்பீங்க. சிறுபருப்பெல்லாம் போட்டு லேசாக வெங்காயம் தக்காளிலாம் போட்ட சிறுகீரை அதில் செய்யப்பட்ட குழம்பு. இதில் உண்மையாகவே எந்த விதமான ஆயிலும் இல்லை. ஏன்னா ஆயில் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் கேட்குறது தெரியும். சர்க்கரை சாப்பிட்டா தானே சுகர் வரும், பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது, நீங்கள் பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, நீங்கள் வெளியே சாப்பிடக்கூடாது. நீங்கள் அது என்னங்க ஆயில் சொல்கிறீங்க? ஆயிலுக்கும் சர்க்கரைக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கலோரி தாங்க கடைசியில் இந்த உடம்பு பார்க்கும். மாவு சத்துக்கு 1 கிராமுக்கு 4 கிலோ கலோரி. புரத சத்து அதாவது கறி மீன் அதிலெல்லாம் 1 கிராமுக்கு 4 கிலோ கலோரி. அது சமமாக போயிடுது. ஆனால் எண்ணெய் சத்து அப்படி கிடையாது. 1 கிராம் எண்ணெய் சத்துக்கு 9 கிலோ கலோரி. அதனால் உங்கள் உணவில் லோ ஆயிலில் செய்யப்பட பழகிக்கங்க. 4 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மாதத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் போதும். 2 பேர் இருக்கீங்கன்னா 1/2 லிட்டர் போதும். 3 பேர் இருக்கீங்கன்னா 3/4 லிட்டர் போதும். இதுதான் கணக்கு. 4 பேர் இருக்கிற வீட்டில் மாதத்துக்கு 3லேருந்து 5 லிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக தான் யூஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். குறைஞ்சபட்ச எண்ணெயில் போட்டு லோ ஆயில் ரோஸ்ட் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், அதாவது இந்த வெண்டைக்காயை சிறிதளவு எண்ணெய் போட்டு அதுலேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே ஹாஃப் பாயில்டு தான். நீங்கள் பார்க்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் உணவாக மாற்றிக்கொள்ளுங்கள். நோய் நொடி இல்லாமல் வாழ வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.